வணக்கம். நான் டாக்டர் மதுசூதனன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். அதாவது இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட். இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, பித்தப்பை அறுவை சிகிச்சை லேப்ராஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி, அந்த கேல் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கும், அதுக்கு லேப்ராஸ்கோப் மூலமா அந்த கேல் பிளாடர் ரிமூவல் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பேஷண்ட்ஸு. அவங்க எங்களுக்கு காமனாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உணவு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி எங்களோட ஒரு கேஸ்ட்ரோன்டாலஜி ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பை ஆப்ரேஷன்றது ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா 50% ஆப்ரேஷன் இதுதான். ஸோ அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த கேள்வி காமனாக எங்கிட்ட கேட்குறாங்க. அதை ஒரு காணொலியாக பதிஞ்சிட்டோம்னா பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த காணொலி. இதில் இந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்ஸு என்ன மெயினாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயற்கையாக பித்தப்பை என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, பித்தம் லிவர்ல இருந்து செக்ரீட் ஆகும். அந்த பித்தத்தை கேல் பிளாடர் பித்தப்பை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணும். செகண்ட் நம்ம ஃபேட்டி மீல் ஆயிலி ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட டைஜஷனுக்கு கரெக்டாக எப்போ உணவு அந்த சிறுங்குடலில் ரீச் ஆகுதோ அந்த டயத்தில் பித்தம் ரிலீஸ் ஆகி அந்த உணவு ஃபேட்டி மீலோட இது மிக்ஸ் ஆகிறப்ப அந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் அதோட மெயினான ஃபங்க்ஷன். சரி, இப்படி மெயினான ஃபங்க்ஷன் இருக்கே, அப்போ பித்தப்பையை ரிமூவ் பண்ண என்ன ஆயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படி கிடையாது. பித்தப்பையை ரிமூவ் பண்ணாலும் பித்தமானது லிவர்ல இருந்தா செக்ரீட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனை லிவரே டேக் ஓவர் பண்ணும். பட் அந்த அடாப்டேஷன், அந்த லிவர் டேக் ஓவர் பண்ணி அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம்ல நம்ம டயட்டை கரெக்டாக பார்த்துட்டோம்னா அதை இன்னமும் ஃபெசிலியேட் பண்ணலாம். ஸோ அந்த அந்த டைம் நம்ம டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்போ இது எப்படி 2 விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி மீல் நம்ம உட்கொள்கிறோம். ஒரு ஃபேட்டி மீல்னால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி ஃபுட்டு, ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த இன்டாலரன்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போஸ்ட் கேல் பிளாடர் சர்ஜரி. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபேட்டி மீல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது ஆயிலி ஸ்டஃப், இப்போ சாஸு கிரீஸியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆயிலி ஸ்டஃப்பாக இருக்கிற மீலையே பொதுவாகவே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 or 2 months ரொம்ப ஆயில் இல்லாமல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கூட ஹாஃபாக யூஸ் பண்ணுங்கள். வெளியே போய் சாப்பிட்டாலும் ஆயில் இல்லாத உணவாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த பப்ஸு, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸு, இதெல்லாமே ஆயிலி ஃபுட்டு. ஏன் ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆயிலி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆஃப்டர் த கேல் பிளாடர் சர்ஜரி. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது அடாப்ட் ஆகும். பட் இருந்தாலும் இந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஜென்ரலாகவே நல்லது. ஸோ ஆயிலி ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேஷண்ட்ஸுக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ண அப்புறம் லூஸ் மோஷன், டயரியா இருக்கும். அது ஏன் டயரியா வருது அப்படின்னா, நார்மலாக கேல் பிளாடர் எப்பெல்லாம் நம்ம ஆயிலி ஃபுட்டை எடுக்கிறோமோ அப்பெல்லாம் தான் அந்த பித்தத்தை வெளியே விடும். பட் கேல் பிளாடர் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கண்டினியூஸாக அந்த பித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுங்குடலில் செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி செக்ரீட் ஆகிட்டு இருக்கிறப்ப சில பேஷண்ட்ஸுக்கு அது ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். அப்படி லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த லூஸ் மோஷன் பேஷண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட்டாக வரும். அது சில வாரங்கள் சில மாதங்கள்லேயே செட்டில் ஆயிடும். பட் இருந்தாலும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸு, அளவான மீல்ஸை அடிக்கடி எடுக்கணும். ஸோ தட் அந்த டைஜஷன் என்னன்னா பித்தத்துலேருந்து வர கொஞ்சம் கொஞ்சம் பையில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அளவான உணவில் கரெக்டாக மிக்ஸ் ஆகி டைஜஷனும் பெட்டர் ஆகும். அதே மாதிரி இந்த லூஸ் மோஷனும் குறையும். அதுக்கப்புறம் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள், அதாவது இந்த ஓட்ஸு, பார்லி, சிறுதானியங்கள், நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த உணவுகளை கொஞ்சம் அதிகமாக உட்கொள்வது இந்த டயரியாவை ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, டயரியா அதிகப்படுத்துறதுக்கான சில உணவு, அதாவது காஃபி அவாய்ட் பண்ணணும். டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ரொம்ப இனிப்பான உணவுகள், ஜூஸு, இதெல்லாம் இந்த எஸ்பெஷலி அந்த கேண்டு ஜூஸஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஹைலி ஸ்வீட் உணவுகள், இதனால டயரியா வரும். ஸோ இந்த மாதிரி டயரியா காஸ் பண்ணுற பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த லூஸ் மோஷனை செட்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி ஃபுட்டை டைஜஷனை ஹெல்ப் பண்ணுறது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போஸ்ட் கேல் பிளாடர் சர்ஜரிக்கு பிந்தைய பீரியடை நம்ம ஸ்மூத்தாக கடந்து போகலாம். மற்றபடி இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா கேல் பிளாடர் இடத்துல ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே தீர்வே அறுவை சிகிச்சை தான். மருந்து மாத்திரையில் கேல் பிளாடர் பிரச்சனை சரியாகாது.
ஸோ அறுவை சிகிச்சை தான் யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, எந்த சர்ஜனாக இருந்தாலும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதை வந்து தைரியமாக நீங்கள் கண்டிப்பாக அண்டர்கோ பண்ணலாம். அதுலேருந்து நல்லாவே ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம், எந்த கவலையும் இல்லை. ஆனால் அதை சர்ஜரி அவாய்ட் பண்ணி போஸ்ட்போன் பண்ண கேல் பிளாடர்னால பல காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால தைரியமாக அந்த சர்ஜரி பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடும் இந்த நான் சொல்கிற டயட் அட்வைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேஜர் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.